குருப்பியோ நமகா நமோ நமகா. சௌந்தர லகரி இந்த 100 வேர்சஸுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது, பொட்டன்சி, ஹை பொட்டன்சி. எல்லாமே தெரப்பட்டிக் வேல்யூ இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வேல்யூவும் இருக்குது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்குது, ஒரு யந்திரம் இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சவாள்கிட்ட கேட்டுட்டு இதோட பலனை கண்டிப்பாக அடையணும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மந்திரத்தோடு பெனிஃபிட் என்னென்னாக்க, இது ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் இருக்குது, தெரப்பட்டிக் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் எதாவது இருந்தால் அதுக்கும் நிவாரணம் வரத்துக்கு இருக்குது. காது கண் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம், காது அல்லது கண் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த மந்திரத்தை சொல்லி நிறைய பேர் பயனடைச்சிருக்காங்க. என்னெல்லாம் கண்ணோட பார்வை மங்கிட்டே போகிறது, கண்ணில் இரிட்டேஷன்ஸ் இருக்குது, தண்ணி வந்துட்டே இருக்குது, கண் செவக்கிறது, காது ஒரு காது மட்டும் கேட்குது, இன்னொரு காது கேட்கல, காதில் இறைச்சல் இருக்குது, வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்குது, சீழ் வழியேறுது. இதை மாதிரி ப்ராப்ளங்களுக்கு எல்லாம் இந்த மந்திரங்கள் ரொம்ப உதவும். நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோதானே, வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை. பண்ணி பாருங்கள். இதனால் உங்களுக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஒரு பைசா நீங்கள் தர வேண்டியதில்லை யாருக்கும். நல்ல விதத்தில் டைம் போகும், வேண்டாத விஷயத்துல தான் டைம் போகாது. இது மட்டும் இல்லை, நம்ம புலநடக்கத்துக்கு இந்த மந்திரம் ரொம்ப யூஸ்ஃபாக இருக்குது. மைண்டை பேலன்ஸாக வச்சுக்கிறது, அதுதானே இன்றைக்கி ரொம்ப ப்ராப்ளம். சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ்ங்கிறாங்கல்ல, இந்த மைண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மந்திரங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மந்திரங்கிற என்ன சொல்கிறேன் இப்போ. அதுக்கு தான் இதை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னாக்கா, கிழக்கையோ அல்லது வடக்கையோ, எல்லா நல்ல காரியமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். பார்த்து உட்காந்துட்டு டெய்லி இந்த மந்திரத்தை 1000 தரம் ஜெபிக்க வேண்டும். டைம் ஜாஸ்தி எடுக்காது. ஒரே டயத்தில் முடியலைன்னாக்கா 4-5 டயத்தில் கூட ஸ்ப்ளிட் பண்ணி 200 கூட பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இப்போது, அதை 11 தரம் சொல்லணும். அப்புறம் இதை 1000 சேண்ட் பண்ணி முடித்த உடனே காலையில் இந்த 11 தரம் சொல்லிவிட்டு, அப்புறம் நீங்கள் டூரிங் த டே 4 தரம் 5 தரம் 200 பண்ணி அப்புறம் முடிக்கும் போது இந்த மந்திரத்தை 11 தரம் சொல்லணும். இந்த மந்திரம் என்ன? ஓம் ஸ்ரீ கோத்ராதரபதி குல உத்தம்ச கலிகாயை நமஹா. திரும்ப சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ கோத்ராதரபதி குல உத்தம்ச கலிகாயை நமஹா. ஓம் ஸ்ரீ கோத்ராதரபதி குல உத்தம்ச கலிகாயை நமஹா. சரி, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு குரு இருந்ததுனாக்க அவர் மூலமாக ஒரு பீஜ மந்திரத்தை இனிஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பீஜ மந்திரத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் குரு மூலமாக பண்ணுறது நல்லது. இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகலாம். அந்த பீஜ மந்திரம் என்னென்னா ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். இது குரு இருந்தால் குரு மூலமாக பண்ணுங்க. இல்லைன்னா மானசீகமாக தத்தாத்திரேய நினச்சிட்டு ஓம் திராம் தத்தாத்ரேய நமகான்னு சொல்லிட்டு ஒரு 12 தரம் சொல்லிட்டு இதை பண்ணலாம். சரி, இதை முடித்த அப்புறம் டெய்லி 1000 தரம் சொன்ன அப்புறம் நெய்வேத்தியம் பால் பாயசம் பண்ணலாம். எள்ளு வெல்லத்தை சேர்ந்துட்டு ஏதாவது ஸ்வீட்டு எள்ளுருண்டை மாதிரி எதாவது பண்ணினாலும் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரம் என்ன, வேர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது சௌந்தர லகரியில் 52வது வேர்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா அதை பார்த்து படிச்சுக்கலாம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அர்த்தங்களை தான் பார்க்க போகிறோம். அர்த்தங்கள் பயங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன், அனுஷ்டானத்தையும் சொல்லிட்டேன். நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்குமே நல்ல காரியம் பண்ணுறதுக்கு என்ன நாளுமே நல்ல நாள் தான். இன்னிலேருந்து ஆரம்பிச்சுடலாம். கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மாணி தததி புராம் பேத்துஹு சித்த பிரஷம ரச வித்ராவண ஃபலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குல உத்தம்ச கலிகே தவ ஆகர்ணாகிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கலையத்தக. இதுதான் மந்திரம். உங்களுக்கு யாருக்காவது டெக்ஸ்ட் வேணும்னா சொல்லுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, அனுப்பித்தரேன். திரும்ப சொல்கிறேன். கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மாணி தததி. முதல் வரி திரும்ப சொல்கிறேன். கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மாணி தததி புராம் பேத்துஹு சித்த பிரஷம ரச வித்ராவண பலே. செகண்ட் லைன் திரும்ப சொல்கிறேன்.
புராம் பேதுஹு சித்த பிரஷம ரச வித்ராவண பலே. மூணாவது லைன். இமே நேத்ரே கோத்ராதர பதி குல உத்தம்ச கலிகே. மூணாவது லைன் திரும்ப சொல்றேன். இமே நேத்ரே கோத்ராதர பதி குல உத்தம்ச கலிகே. நாலாவது லைன். தவ ஆகர்ணா கிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கலையத்தக. நாலாவது லைன் திரும்ப சொல்றேன். கடைசி லைன் திரும்ப சொல்றேன். தவ ஆகர்ணா கிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கலையத்தக. சரியா? இதை உங்களுக்கு ஸ்லோகமாக சொல்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரோஸ் ஆர்டர் கொண்டு வரதுக்கு அன்வயம் பண்ணலாமா? ஹே நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம். இது ஹே யாரப்பா அம்பாளை தான் சொல்கிறோம். கோத்ராதர பதி குல உத்தம்ச கலிகே அப்படின்னா என்ன? மலை கோத்ராதர அப்படின்னாக்க பத்தினா தலைவன், கோத்ராதரனா மலை, மலைகளின் தலைவன் யாரு? ஹிமவான். ஹிமவானுடைய குலத்தின் உத்தம்ச கலிகே மகுடம் போன்ற மொட்டுக்கள் போன்றவளே. என்ன சொல்கிறோம்? முதல்ல இதை பண்ணும்போது மலைகளின் தலைவலான ஹிமவானுடைய குலத்தின் மகுடம் போன்ற மொட்டுக்கள் போன்றவளே. எல்லாம் பார்வதி தேவி தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அடுத்தாப்புல இமே தவ நேத்ரே கர்ணாபியர்ணம் கதே கருத்தக இவ. இங்கே நம்ம அன்வயம் பண்ணியிருக்கோம். கருத்தக இவ பக்ஷ்மாணி தததி. இமே தவ உனது இந்த இரண்டு கண்கள். இமே தவ இந்த தவ உன்னுடைய நேத்திர இரண்டு கண்கள் கர்ணாபியர்ணம் காதுகன் அருகில் கதே சென்று கருத்தக இவ கருடன் பறவை இருக்கு இல்லையா, பறவைகளின் இறக்கை போன்ற பக்ஷ்மாணி இமைகளை தததி தாங்கி அப்படின்னு சொல்கிறோம், தாங்கி கொண்டு. அப்புறம் என்ன சொல்கிறோம்? புராம் பேதுஹு சித்த பிரஷம ரச வித்ராவண பலே. புராம் பேதுஹு முப்புறங்களையும் திருப்புறங்களையும் அழித்த யாரு? சிவபெருமானுடைய அவர் யோகத்தில் கிடைச்ச மன அமைதியும் ஆனந்தத்தையும் கரைக்கும் உருக்கும் பலனுள்ள சக்தி உள்ள ஆகர்ண கிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கலையத்தக காது வரை இழுக்கப்பட்ட மன்மதனுடைய அம்பு மாறி இந்த இப்படி கண் எப்படி போகிறது, காது வரை இருக்கு, பெருசாக இருக்கு. மன்மதனின் அன்பின் அழகை போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. எது வெளிப்படுத்துகிறது? இமே நேத்ரே தவ நேத்ரே, உன்னோட கண்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறது. ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் கிழக்க பார்க்க உட்காந்துண்டு ஒரேடியில் முடியும்னாக்க 1000 பண்ணிடுங்கோ, இல்லைன்னா 200 200 100 எப்படி வேணால் உங்களுக்கு முடிஞ்சுதோ பண்ணுங்க. இன்னிலேருந்தே ஆரம்பிங்கோ, பலனை அனுபவிங்கோ, எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. குருப்யோ நமஹ, நமோ நமஹ.